என்ன குழந்தனார சாஞ்சிட்ட? நீ என்ன பண்ணுவ? கட்டினா ஒழுங்கா இருந்தா தானே. இஷ்டத்துக்கு வெளியே போற ஆளுங்க, ஊர் சுத்திட்டு வர ஆளுங்க, யாரு கேக்குறது? வீட்டுல ஆம்பளையா இருந்தா தானே பொம்பளைக்கு பயம் இருக்கும். இந்த வீட்டுல ஆம்பளையே இல்லையே. நானும் மறைமுகமாவும் சொல்லி பார்த்துட்டேன், நேரடியாவும் சொல்லி பார்த்துட்டேன். என்ன பிரயோஜனம்? யாராச்சும் கேட்டா தானே. எனக்கு எதுக்குப்பா ஊர் வம்பு? யாரோ எப்படியோ போங்க. என்ன வம்பு மூட்டி விடுறீங்களா? கேப்படி, நான் ஏன் அம்பு மூட்டி விடுறேன்? ஊர்ல போறான் வரவெல்லாம் இவனை பார்த்து ஏன் புள்ள பெத்துக்கலன்னு கேக்குறான். அத பத்தி கேட்டா நான் டியூஷனுக்கு போறேன்னு புக்க தூக்கிட்டு போயிடுறேன். நாங்க கேட்ட கேள்விக்கு என்னடி பதிலு? நான் தான் படிக்கணும்னு சொன்னல. படிக்கணும்னு போயிட்டா புள்ள பிறந்துருமா? உங்களுக்கு எதுக்குங்க அந்த கவலை? அது எனக்கும் இவருக்கும் உள்ள விஷயம். தேவையில்லாம நீங்க எதுக்கு முக்க நுழைக்கிறீங்க? அவங்க கேக்குறதுல என்னடி தப்பு இருக்குது? ஊர்ல அவன் என்ன கிண்டல் பண்றான், நீ படிக்க போறன்னு அலையிறியா? இல்ல நான் கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஞாபகம் இருக்குதா? இல்ல நான் புருஷன்றதாவது உனக்கு ஞாபகம் இருக்குதா? அப்படி கேள்றா, நல்லா நெத்தில அடிச்ச மாதிரி. நானும் பாக்குறேன், வந்து படிக்கிற, இல்லனா காலேஜ் போற, இல்லனா சோறு துண்டு தூங்குற. அதுக்கு எதுக்கு நீ இங்க இருக்கணும்? இது என்ன சத்திரமா? சரி என்ன விடுறி, எங்க அம்மா பேர பிள்ளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களே, அதுக்கு என்னடி பதில் சொன்ன? எத்தனை நாளைக்கு நீ படிப்ப சொல்லி காலத்தை ஓட்டுவ? நல்லா கேள்றா, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. ஏங்க நிஜமாவே எனக்கு காம்படிஷன் எக்ஸாம் இருக்குங்க. அதுக்காக தான் நான் ராத்திரி பகல படிச்சிட்டு இருக்கேன். அந்த எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் வேணா என்னால வேற எதையுமே கன்சிடர் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கங்க. போறண்டி உன் படிக்கிற புராணம் என்ன தள்ளி வைக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதம், அப்படிதானே? ஐயோ தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்களேன். என்ன நீங்க பழைய மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ என்னடி திடீர்னு நல்ல மாதிரி பேசுற? என்ன நடிக்கிறியா? நான் எங்க நடிக்கணும்? உண்மையத்தான் சொல்றேன். படிக்கிற வயசுல தான் காதலுங்கிற தப்பு பண்ணி தொலைச்சேன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி தொலைச்சேன். கட்டிக்கிட்ட புருஷன் கௌரவமா வச்சு காப்பாத்துறவனா இருந்தா நான் படிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. புருஷனுக்கும் அதுக்கும் தான் ரொம்ப தூரமாச்சே. அட்லீஸ்ட் நான் படிச்சாலாவது எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு பாக்குறேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? புரிஞ்சிச்சிரி, இத்தனை நாள் படிப்பு சொல்லி ஏமாத்தின்னு இருந்த, இப்ப நடிச்சு ஏமாத்தான் முடிவு பண்ணிட்டா தானே? ஏண்டி என் நெத்தில என்ன இழிச்ச வாய் நான் எழுதி இருக்குது, என்ன பார்த்தா நான் மென்டல் மாதிரியா தெரியுது உனக்கு? இந்த பார், இனிமே உன் டிராமாலாம் என்னால் பொறுத்துக்க முடியாது. நீ என் பொண்டாட்டியா நடந்துக்கலன்றது உனக்கு எனக்கு தான் தெரியும். ஆனா வெளியே என்னை பத்தி என்ன தெரியுமா பேசுறானுங்க? எனக்கு புள்ள பெத்துக்கிற தெம்பு இல்லைன்னு சொல்றானுங்க. புரியல? நான் ஆம்பளை இல்லையா? நான் ஆட்டோக்காரனா இருந்தாலும் எனக்கும் மனசு இருக்குதுடி, ரோஷம் இருக்குது, மானம் இருக்குது, சூடு இருக்குது, சொர்ணம் இருக்குது, உணர்ச்சி இருக்குது. வெளி உலகத்துக்கு என்னோட பொண்டாட்டியா நீ காட்டிக்கிட்டாலும் வீட்டுல என்ன தள்ளி வச்சு அவமானப்படுத்துறிய, என்னால பொறுத்துக்க முடியாதுடி. உன் நிம்மதியும் கெடுத்துக்கின்னு ஏன் நிம்மதியும் கெடுத்து இப்படி ஒரு பையனை வாழ்க்கை வேணாண்டி. தபார், இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க சீக்கிரமே என்ன புருஷனா ஏத்துக்க, இல்லனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எங்க எங்க இப்படி இருக்கீங்க? போடி, சும்மா நீலி கண்ணி வடிச்சிட்டு. மனோ, கூச்சப்படாம சாப்பிடுப்பா. வளர புள்ள நல்ல பாத்தி கட்டி சாப்பிடு. நல்ல டேஸ்டா பண்ணிருக்கீங்க சார். சமைச்சு போட்டதை சாப்பிட்டுட்டு ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? ஏன் ஃபாதருக்கு இந்த மாதிரி நீங்க சமைக்க மாட்டீங்களோ? அட வயித்தறிச்சல கிளப்பாதீங்கம்மா. இந்த சாமி என்ன சாப்பிடுதுன்னு நினைக்கிறீங்க? காலையில 2 சப்பாத்தி, மத்தியானம் 2 சப்பாத்தி, நடுவுல கொஞ்சம் சுண்டல், ராத்திரில 2 வாழைப்பழம், அப்பப்ப கொஞ்சம் பால். இத சமைக்கிறதுக்கு வெக்கம் இல்லாம ஒரு சமையல்காரனா? அதை ஒழுங்கா சமைச்சா பத்தாதா? அட சும்மா இரு மனோ. நான் எப்பேற்பட்ட சமையல்காரன் தெரியுமா? நலனுக்கு தம்பி, பீமனுக்கு மாமன். என்ன சிரிப்பு? எனக்கு தெரிஞ்சு நலனும் பீமனும் நல்ல சமயக்காரங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு நான் இது வரைக்கும் கேள்விப்படல.
பாத்தியா அபி உன் தம்பி நக்கல ஊம மாதிரி இருந்தா. ஆ சரி சரி. 100 பேருக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற ஆளு நானு. இப்படி சப்பாத்தி சுட சொல்லி வீணடிக்கிறாரு இந்த சாமி. சரி, ஃபாதரோட கெஸ்ட் வருவாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா சமைச்சு போட வேண்டியதானே? ஐயோ அத பத்தி எல்லாம் கேட்காதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? சாமியை பார்க்க வரவங்க சாமியை விட மோசம். இவர் திங்கிற சப்பாத்தியில பாதி தின்னுட்டு பால்ல அரை கிளாஸ் குடிச்சிட்டு போயிடுவாங்க. இதுல சமையல் சூப்பர்னு எனக்கு பாராட்டு வேற. வயிற்றுச்சலா இல்ல? ரொம்ப நல்லா பேசுறீங்க. இன்னைக்குதான் நீங்க இத்தனை பேர் வந்து நான் மனசார சமைச்சு போட்டு நீங்களும் வயிறார சாப்பிடுறீங்க. எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன ஃபாதர் இவ்வளவு ஃபீல் பண்றாரு ராகவன்? என்ன பண்றது மனோ, நான் வகை வகையா சாப்பிட்ற ஆள் கிடையாது. என்னை பார்க்க வரவங்க எல்லாமே ஃபாதர்ஸ் தான். ஏதோ நீங்க வந்ததுனால வெரைட்டியா சமைச்சிருக்கான், அதான் பேசுறான். இவர் கூட சேர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. இல்ல பி, நான் பலமுறை சொல்லிட்டேன், நீ ஆசைப்பட்டதை தனியா சமைச்சு சாப்பிடுன்னு. அவ முடியாதுங்கிற நான் என்ன பண்ண முடியும்? ஏன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? அது எப்படி அபி நான் மட்டும் தனியா சாப்பிடுறது? வக்கனையா சமைச்சு தனியா சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது. வேணா ஒண்ணு பண்ணலாம், இங்க வருது பேய், அதை வேணா துணை கூப்பிடலாம். ஆனா அதுக்கு பிடிக்குதோ இல்லையோ. என்னது பேயா? ஆமாங்க. டேய் சும்மா இருக்க மாட்டேன், எதையாவது சொல்லி உங்களை பயமுறுத்தாத. நான் பார்த்ததை சொல்றேன், பொய்யா சொல்றேன்? என்ன அபி இவர் பாட்டுக்கு பேய் அது இதுன்றாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வேற சாந்தி, பேயாவது பூதமாவது ஏதோ இருட்டுல பார்த்து பயந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. உணரல அபி, 10 மணி ஆனா போதும் சும்மா வெள்ளை வெள்ளன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தோட்டத்துக்கு வரும். என்ன நீளம் போட்டு அலசுதோ தெரியல, அது ட்ரெஸ் அவ்வளவு வெளுப்பு. நான் ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன், அதுகிட்ட கேட்டு ஃபாதருடைய ட்ரெஸ்ஸையே அப்படி வெளுக்கணும். எங்க பேய நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? சத்தியமா நான் பார்த்ததாமா சொல்றேன். ஐயோ, நீங்க ஒண்ணும் ஏமாற வேண்டியதில்ல. கரெக்டா 10 மணிக்கு பேய் வரும். நான் வேணா கூட்டிட்டு போய் காட்டுறேன். அம்மா அம்மா சாப்பிடலையா? நான் சாப்பிட்டாச்சு. அம்மா, உங்களுக்கு என்கிட்ட பொய் சொல்ல தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாப்பிடுங்கம்மா. வேண்டாம் ஆதி, விட்டுரு. எப்படிம்மா? நீங்க சாப்பிடாம இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் சாப்பிட்டேன்னு சாப்பிடலன்னு என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க தானேம்மா எனக்கு எல்லாமே. ஏன்டா அப்படி இருக்க? மத்த பசங்க மாதிரி கிளப் பார் பொண்ணுங்க சுத்த வேண்டியது தானே? எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு ஏன் அம்மா பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க? உனக்கு இருக்கிற அழகுக்கும் வசதிக்கும் படிப்புக்கும் ஜாலியா இருற, ஏன் என்னை பத்தி கவலைப்படுற? நீங்க சொன்ன மாதிரி ஊர் சுத்தலாம், ஆனா என்ன பண்றது? நீங்க என்ன அப்படி வளர்க்கலையேம்மா. என்ன பண்றதுப்பா? எனக்கு தெரிஞ்சது அம்மா மட்டும்தான், அப்புறம் தான் பிசினஸ், அவ்வளவுதான்மா. நான் என்னம்மா பண்றது? ஆதி, நீ இப்படி அம்மா பிள்ளையா இருக்காதுடா. தனியா இருக்க பழகிக்கோ. உன் வாழ்க்கை உனக்கு வர பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வாழ கத்துக்கோ. அதான் உனக்கு நல்லது. அம்மா, இது சொல்றதுக்கு பதிலா செத்துறன்னு சொல்லுந்தா செத்து தொலைஞ்சு. இனிமே வார்த்தைக்காக கூட அப்படி சொல்லாத, என்னால தாங்க முடியாது. பின்ன என்னம்மா, நீங்க தான் என் வாழ்க்கை. எனக்கு தனி வாழ்க்கைன்னு எதுவுமே இல்லை. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, புரியுதாம்மா? இந்த மாதிரி இனிமே பேச மாட்டீங்களம்மா? சொல்லுங்கம்மா, ப்ராமிஸ் மீமா. சரி சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஏன் டென்ஸா இருக்கு?
சொல்லுங்கம்மா. ஆதி, உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அத பத்தி யாராவது இந்த வீட்ல கவலைப்படுறாங்களா? ஏய், ஏன் சிரிக்கிற? அம்மா, உதப்ப. எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லு. பின்ன என்னம்மா, இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி நீ தானே கவலைப்படணும். உன் செல்ல புள்ளோட நிச்சயதார்த்தம் உனக்கு தானே எல்லா பொறுப்பு. இல்ல இல்ல இல்ல, உனக்கு மட்டும்தான் எல்லா பொறுப்பு. நீ எப்படி பேசினா? இல்லடா, நான் மத்தவங்கன்னு சொன்னது உங்க அப்பாவை. அவர் இத பத்தி பேசுறது கூட கிடையாது. எதையும் இழந்த மாதிரி இருக்காரு. அதான்டா என் வருத்தமே. உன்னை விட அவருக்கு வேற எதை பத்தி நான் கவலை இருக்க முடியும் சொல்லு? நீ அவரோட பையங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அம்மா, வேற யார் பத்தி எனக்கு கவலை இல்ல. நீதாம்மா என்னை பத்தி கவலைப்படணும், சந்தோஷப்படணும். நீங்க மட்டும்தான். அம்மா, உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். நான் பண்ற விஷயம் உங்களுக்கு பிடிச்சுதான் இருக்கும். பிடிச்சுதான் இருக்கும்மா. அம்மா, நான் உஷாவை விரும்பினேன். அதே நேரத்துல அவளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இந்த நிச்சயதார்த்தத்தை இப்ப நிறுத்துறேன். என்னடா பேசுற? உன் கல்யாணத்தை இந்த ஊரே அசர்ற மாதிரி நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இனி நீ அப்படிலாம் பேசாத. உஷா தான் உனக்கு ஏத்தவ. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுல உன்னை விட எனக்கு தான் அதிக சந்தோஷம். புரியுதா? புரியுதாடா? புரியுதுமா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இப்போ நீங்க சாப்பிடணும். சரி, கொண்டு. நோ, நான் தான் ஊட்டி விடுவேன். That's like a good mother. அம்மா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் கூட சாப்பிடலாமா? நீ சாப்பிடல. சாப்பிடலையா? ஏன்டா அப்படி இருக்க? I love you, Ma. சாப்பிடுங்கம்மா. என் செல்லம்மா. நீ சாப்பிடுப்பா. சாப்பிடு. கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குல்லக்கா? என்னடா சொல்ற? நாம நினைச்சு வந்ததை விட குளிர் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் மனோ, குளிர்னாதான் கொடைக்கானல் தெரியுமா? ஆமா ஆமா. இவன் மெட்ராஸ்காரன் சாந்தி. கொடைக்கானல் குளிர்னா என்னன்னு இவனுக்கு தெரியல. அதான். ஆமா. தலைக்கு மஃபின் கட்டி இருக்கலாம்ல. ஹலோ அக்கா, அவங்க கூப்பிடுறாங்க. அபி, வாங்க. ஹலோ ஜெனி. ஹாய் அபி, how are you? I'm fine. வாங்க அபி, வீட்டுக்கு வந்துட்டு போலாம். ஐயோ, இன்னைக்கு வேண்டாம். நாங்க கொஞ்சம் வெளியில போலாம்னு நினைச்சிருக்கோம். அட வாங்க, காஃபி சாப்பிட்டுட்டு போலாம்.
எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நான் இந்த கொடைக்கானல்ல தான் பிறந்தேன். அதுக்கப்புறமா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டோம். எனக்கு நிறைய பணம், காசு, சொத்து இதெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. அதான் கொடைக்கானலுக்கே மறுபடியும் வந்து இங்க இருக்கிற ஏழை மக்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓ, ஐம் சாரி ஜெனி. இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள பரவாயில்ல. போலாம். ப்ளீஸ் கம். ஓகே. ப்ளீஸ் கம். வாங்க. வாங்க உட்காருங்க. காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஜோ, ஜோ, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஃபாதருக்கு தெரிஞ்சவங்க. சீக்கிரம் வாங்க.